8ஆம் வகுப்பில் தாவர உலக பாடப்பிரிவில் ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்களாக நம்ம அழைக்கிறோம். சூலகமானது எங்கே இருக்குன்னா சூர்பையில் காணப்படாது. இதுவே நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மில் சூலகமானது எதில் இருக்கும்? சூர்பையில் இருக்கும். ஆனால் இது சூலகமானது சூர்பையால் சூழப்பட்டிருப்பது இல்லை. அடுத்து வாழ்க்கை சுழற்சியில் ஸ்போரோஃபைட் மற்றும் கேமிட்டோஃபைட் என 2 நிலைகள் காணப்படுகிறது. ஸ்போரோஃபைட்டும் இருக்கும், கேமிட்டோஃபைட்டும் இருக்கும். அதுக்கடுத்தது தாவர உடலத்தில் ஸ்போரோஃபைட் ஓங்குதன்மை கொண்டது. இதில் வேரென்றும் தண்டென்றும் இலை என்றும் வேறுபடுத்த முடியும். அடுத்ததாக இவற்றில் நன்கு வளர்ச்சியடைந்த சைலமும் ஃப்ளோயமும் கடத்து திசுக்களாக பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களே, சைலம் எதை கடத்துது? நீரை கடத்துது. அதேமாரி ட்ரக்கீடுகளும் பாருங்க, ட்ரக்கீடுகளும் என்ன பண்ணோம்னா சைலம் மாதிரியே நீரை கடத்தக்கூடிய திசுவாக இருக்கு. இந்த இடம் கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவை கடத்துறதுன்னு படிச்சோமா? இந்த இடம் பாருங்க, உணவை கடத்தக்கூடிய திசுவாக சல்லடை செல்கள் பயன்படுது. சல்லடை செல் ஃப்ளோயம் இல்லை, உணவை கடத்துது. அடுத்த ஆசிரியர்களே, ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஸ்போர்கள் என்ன வடிவத்தில் காணப்படுகிறது? முக்கோண வடிவம், கூம்பு வடிவம், வட்ட வடிவம், கனசதுர வடிவம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான விட பாருங்க, ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஸ்போர்கள் கூம்பு வடிவ விந்தகத்தினுள் உருவாக்குகின்றன. அடுத்து ஜிம்னோஸ்பெர்மை வகைப்படுத்தணும்னா 4 வகையாக பிரிச்சுக்கலாம் சார். அந்த 4 என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, 1 சைக்காடெயில்ஸ் என்றும், 2 ஜிகோயோல்ஸ் என்றும், 3 கோனிக் பெரல்ஸ் என்றும், 4 நீட்டெயில்ஸ் என்றும் 4 வகைப்பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1 by 1 பாருங்களேன். சைக்காடெயில்ஸில் இவை பனைமரம் போன்று நேராக கிளைகள் இல்லாமலும் வளரும் சிறிய தாவரம். இறகு வடிவ இலை, ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன். இறகு வடிவ இலை ஒன்று சேர்ந்து நுனியில் கிரீடம் போல் காட்சி அளிக்கும். அதனால தான் இது அழகு தாவரமாக வளர்க்கப்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம். வேர் எடுத்துட்டிங்கன்னா ஆணிவேர் பவள வேர்கள் காணப்படுது. எடுத்துக்காட்டாக சைகாஸ் இல்லை, பனைமரம் மாதிரி அழகு தாவரமாக சைகாஸ் பெரும்பாலான நிறுவனங்களில் அதே மாதிரி கம்பெனிகளில் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோயேல்ஸ்ன்றது விசிறி வடிவ இலைகள். இப்போ விசிறின்னு பார்த்தோம்னாக்கா இப்படி தானே இருக்கும். விசிறி இது மாதிரி விசிறி வடிவில் இருக்கும் அப்படின்றோம். விசிறி வடிவில் இலை அமைப்பை கொண்டது தான் ஜிங்கோயேல்ஸ்ன்னு பார்க்குறோம். இந்த தொகுதியில் உள்ள ஒரே வாழும் தாவரமாக ஜிங்கோ ஃபைலோபா என்றும், இந்த தாவரம் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தாவரம் இருக்கிற இடத்துல நம்ம கிட்ட போக முடியாது, அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். அதுக்கடுத்தது கோனிக் பெரல்ஸ். இவை கூம்பு, கோன் பாருங்க, ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம். கோன்னா கூம்பு தானே, அதனால பாருங்க கோனி பெரல்ஸ் கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரம். எப்போதும் பச்சையாகவே இருக்கும். அப்போ கோனி பெரஸ்க்கு எடுத்துக்காட்டு அல்லது கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரம் டேஷ்ன்னு கேட்டு கோனி பெரல்ஸ். ஆப்ஷன் ஏ கோனி பெரல்ஸ், ஆப்ஷன் பி ஜிகோயேல்ஸ், ஆப்ஷன் சி சைக்கேட்டெல்ஸ், ஆப்ஷன் டி நீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அழகா கோனி பெல்ஸ்ன்னு போடுங்க. கோன் கூம்பு வடிவம் இல்லை, ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம் பாருங்க. அதுக்கடுத்து இவற்றில் ஊசி போன்ற ஆசிரியர்களே ஊசி போன்ற செதில் போன்ற இலைகள் காணப்படுது. விதைகள் இறகு வடிவம் கொண்டது. இவை பெண் கூம்பினுள் உருவாகிறது. சைகஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஃபைனஸ், அங்கே சைகஸ், இங்கே ஃபைனஸ். அடுத்து நீட்டெயில்ஸ். இவை சிறிய வகை தொகுப்பு தாவரமாகவும், இவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் போன்ற உயர் பண்புகளை கொண்டிருக்கு என்றும், இவை மூடப்படாத சூழ்களை கொண்டுள்ளன. ஆனால் இவை மஞ்சரி கூம்பிலிருந்து தோன்றுகிறது. அடுத்ததாக எடுத்துக்காட்டாக நீட்டம் என்றும், இவற்றினுடைய பொருளாதார முக்கியத்துவமாக ஊசி இலை தாவரங்களின் மரக்கட்டையானது காகித தொழிற்சாலைகளில் தாள் பேப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அகாத்திஸ். அடுத்து
ஊசி இலை தாவரங்களின் மென்கட்டைகள் கட்டுமானத்திற்கும் பொருட்களை பொதிவதற்கும் மற்றும் ஒட்டுப்பலகை தயாரிப்பதற்கும் பயன்படுது. எடுத்துக்காட்டாக செட்ரஸ் அகாத்திஸ். அடுத்ததாக பைனஸ் தாவரத்தின் பச்சையிலிருந்து பெறப்படக்கூடிய டர்பன்டைன் எண்ணெய் வண்ணப்பூச்சி. டர்பன்டைன் பெயிண்டில் கலக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, டர்பன்டைன் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டர்பன்டைன் எண்ணெய் எங்கேருந்து பெறப்படுதுன்னா பைனஸ் தாவரத்தின் பசையிலிருந்து பெறப்படுகிறது. மேலும் இந்த பைனஸ் தாவரத்திலிருந்து தான் மூட்டு வலி பிற வலிகளுக்கான நிவாரணியாக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. பைனஸ் ஜெராட்டியானா எனும் தாவரத்தின் விதைகள் உண்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ உண்பதற்கு பாருங்க ஜெராட்டியானா. அடுத்து எக்விடிரின் என்னும் அல்கலாய்டு எபிட்ரா என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது ஆஸ்துமா சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதனால தான் பெரும்பாலும் குளிர் பிரதேச நாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் ஆல்கஹால் கட்டாயம் எடுத்துக்குவாங்க சார். இதை தெரியாமல் நம்மளாம் வெப்ப பிரதேச நாடுகள், நம்மளாம் ஆல்கஹால் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? அப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது பாருங்கள், அராவ்கேரியா பிட்வில்லி என்பது ஒரு அழகு தாவரமாக நம்ம பார்க்குறோம். ஒரு அழகு தாவரமாக பார்க்கப்படுகிறது. தென் ஆஞ்சியோஸ்பர்ம்கள். இறுதியாக 5வது வகுப்புக்கு வந்துட்டோம். தாலோஃபைட்டா, ப்ரையோபைட்டா, டெரிடோபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். தாவர உலகத்தை 5 வகையாக அழகாக 8ஆம் வகுப்பில் நமக்கு பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஆஞ்சியோஸ்பர்ம்கள்.